exercise 6.4 ல fifth sum. Find the acute angle between the following lines. Three sums கொடுத்திருக்காங்க. First sum, r vector is equal to 4 I cap minus j cap plus t into I cap plus 2 j cap minus 2 k cap. Next is second straight line, r vector is equal to I cap minus 2 j cap plus k cap plus s into minus I cap minus 2 j cap plus 2 k cap. ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த 4 I cap minus j cap இருக்கிறது பாயிண்ட் அந்த லைன். நெக்ஸ்ட் இந்த I cap plus 2 j cap minus 2 k cap இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய டைரக்ஷன். அதே மாதிரி செகண்ட் இது பாயிண்ட், இந்த வெக்டார் வந்து டைரக்ஷன் வெக்டார். ஓகேவா? இப்போ நேம் வச்சுக்கலாம். இது A வெக்டார், இந்த வெக்டாருக்கு நேம் B, இது C வெக்டார் அண்ட் D வெக்டார். ஓகேவா? இப்போ நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா டைரக்ஷன் மட்டும் தான் தேவை, பாயிண்ட் தேவையில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் B வெக்டார் எடுத்துக்கலாம். B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I cap plus 2 j cap minus 2 k cap and D vector is equal to minus I cap minus 2 j cap plus 2 k cap. Okay, so angle between two straight line apna theta is equal to cos inverse of modulus of B vector dot B vector divided by magnitude of B vector and magnitude of D vector. Okay, அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டியது இந்த B டாட் D, நெக்ஸ்ட் B வெக்டார் D வெக்டாரோடைய மாடுலஸ் வேல்யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் B வெக்டார் டாட் D வெக்டார் கண்டுபிடிச்சிடுறேன். which is equal to கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -1 plus 2 minus 2 மல்டிப்ளை பண்ணால் -4 -2 plus 2 மல்டிப்ளை பண்ணால் அகைன் -4 which is equal to -9. அடுத்து B வெக்டாரோடைய மேக்னிடியூட் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர்னா 1, நெக்ஸ்ட் பிளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னா +4, அடுத்து -2 ஸ்கொயர்னாலும் +4 தான், which is equal to square root of 9, which is equal to 3. நெக்ஸ்ட் D வெக்டரோடைய மேக்னிடியூட் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மைனஸ் ஐன்னு இருக்கு, அப்போ -1 ஸ்கொயர் பண்ணால் +1 பிளஸ் -2 ஸ்கொயர் பண்ணால் +4 பிளஸ் +2 ஸ்கொயர் பண்ணாலும் +4 is equal to square root of 9. ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3. இப்போ எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தீட்டா எழுதிடலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos inverse of modulus of B vector dot D vector -9 divided by 3 into 3. Magnitude of B vector 3 and magnitude of D vector 3. Next இது எப்படி எழுதலாம் அப்படின்னா cos inverse of modulus எடுத்தோம் அப்படின்னா +9 divided by 3 into 3 9. So cancel பண்ணா 1, cos inverse of கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 டைம் 1. எப்போ 1 கிடைக்கும் அப்படின்னா cos θ வந்து 0 டிகிரி இருக்கும்போது. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்த்தோம்னா வச்சுக்கலாம். இது கார்ட்டீசியன் ஃபார்ம், இது வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம்ல ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதுதான் டைரக்ஷன். கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இந்த டினாமினேட்டர் இருக்கிறது தான் டைரக்ஷன் ரேஷியோஸ். ஓகேவா? மேலே இந்த எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது பாசிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நெகட்டிவ் இருந்தால் ஒரு மைனஸ் எல்லாம் மேலே இங்கேயே மல்டிப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பி வெக்டர் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஒய் இசட்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அப்போது இது வந்து டைரக்ஷன் ரேஷியோஸாக எடுத்துகிட்டு ஒரு டைரக்ஷன் வெக்டர் எழுதலாம். 3 I cap plus 4 J cap
plus 5 k cap. D vector வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் வெக்டர் 2i cap plus j cap plus k cap. ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா cos theta is equal to theta is equal to cos inverse of modulus of b vector dot d vector divided by magnitude of b vector into magnitude of d vector. இது ஃபார்முலா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் b vector dot d vector கண்டுபிடிப்போம். b vector dot d vector is equal to கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இங்க 2 மல்டிப்ளை பண்ணா 6. அடுத்து இங்க +4 இங்க +1 இருக்கு. மல்டிப்ளை பண்ணா +4. நெக்ஸ்ட் இங்க +5 இருக்கு. இங்க 1 இருக்கு. மல்டிப்ளை பண்ணா 5. அப்ப டோட்டலா 15. நெக்ஸ்ட் b வெக்டர் உடைய மாடுலஸ் மேக்னிட்யூட் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஃபர்ஸ்ட் 3 இருக்கா? அப்ப 3 ஸ்கொயர் 9. நெக்ஸ்ட் 4 இருக்கு. அதனுடைய ஸ்கொயர் 16. நெக்ஸ்ட் 5 இருக்கு. 25. ஆட் பண்ணோம் அப்படின்னா 50 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50. 25 இதுவும் 25 50. சரி, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 25 into 2 25 ரூட் எடுத்தோம்னா 5 root 2. நெக்ஸ்ட் d வெக்டர் உடைய மாடுலஸ் வேல்யூ d வெக்டர் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் 2 1 1 இருக்கு. ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் பண்ணா 4 1 plus 1 root 6. ஓகேவா? இப்போ theta is equal to cos inverse of எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கு. b vector dot d vector வந்து 15 divided by b vector உடைய மேக்னிட்யூட் வேல்யூ 5 root 2. d vector வந்து root 6. இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 times வரும். is equal to cos inverse of 3 divided by மல்டிப்ளை பண்ணா root 12 கிடைக்கும். root 12 which is equal to cos inverse of 3 divided by 12 வந்து 4 3s எழுதலாம். 4 root 2 வெளியே வந்துச்சுன்னா 2 root 3. அந்த 3 வந்து root 3 whole square கூட மாற்றி எழுதிடலாம். அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த root 3 கேன்சல் ஆகிடும். cos inverse of root 3 divided by 2. அப்போ cos டேபிள் எப்போ root 3 by 2 கிடைக்கும் அப்படின்னா 5 by 6 30 degree. இப்போ theta is equal to 5 by 6. Therefore, angle between the different lines is 30 degree. Next, third sum. Given equation பாருங்க 2x is equal to 3y is equal to minus z. இது நம்ம என்ன ஃபார்ம் மாற்றணும் அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் மாற்றணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா x by 1 by 2 is equal to y by 1 by 3 which is equal to z by minus 1. இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படி டினாமினேட்டர் கிட்ட இருக்கும்போது ரெசிப்ரோக்கலாக வரும். நெக்ஸ்ட் 3x is equal to minus y is equal to minus 4z. So x divided by 1 by 6 which is equal to y by minus 1 which is equal to z divided by minus 1 by 4. இந்த ரெண்டு கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்கக்கூடிய டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கக்கூடியது b1 b2 b3 எடுத்துக்கலாம். செகண்ட் d1 d2 d3. ஓகேவா? அது ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் cos inverse of modulus of b1 d1 plus b2 d2 plus b3 d3 divided by square root of b1 square plus b2 square plus b3 square into square root of b1 square plus b2 square plus d3 square. இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிள். ஓகேவா? அந்த b dot d எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் b1 d1 plus b2 d2 plus b3 d3 வேற ஒன்றும் இல்லை, இதுதான் b dot d வெக்டார். b வெக்டார் டாட் d வெக்டாரோடைய எக்ஸ்பான்ஷன் அது.
மல்டிப்ளை பண்ண ஃபஸ்ட்டு 1/2 1/6 மல்டிப்ளை பண்ணால் 1/12. அடுத்து 1/3 -1 மல்டிப்ளை பண்ணால் -1/3. நெக்ஸ்ட்டு -1 -1/4னா +1/4. ஸோ எல்சிஎம் பார்த்தோன்னா 3 4 12னா 12. 1 டைம்ஸ் இருக்குது. 3 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 ஆகிடும். இப்போ 4 இது 3. இப்போ 1 + 3 4 4 - 4 0. இப்போ நியூமரேட்டர் 0 ஆகிடுச்சு அப்படின்னா θ = cos inverse of 0. 0 எப்போ கிடைக்கும் அப்படின்னா 90 டிகிரி கிடைக்கும். அப்போ θ = π/2 or θ = 90 டிகிரி.